நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, பயம் காட்டணும், பயம் காட்டணும். அந்த பயத்தையாவது நம்ம தெளிவாக காட்டணும்ல. அந்த பயத்தை எப்படி காட்டுறது? ஒருத்தன் மாட்டிக்கிறான், அவனை சுத்தமாக அழிச்சிடுறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி எண்ணெய் சட்டிலே போட்டு வறுத்துடுறோம். அப்போ அவன் திரும்ப வந்து இன்னொரு தப்பு பண்ணுறானா? ஒரு தடவை தப்பு பண்ணிவிட்டு மாட்டிக்கிட்டான்னா அவனை காப்பாற்றவே முடியாது. அவன் வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு போச்சு. அடுத்து யார் அந்த தப்பு பண்ணுறாங்க? வேற ஒருத்தன் பண்ணுறான். அந்த வேற ஒருத்தன் இதை பண்ணாத அளவுக்கு நாம் என்ன தடுப்பணையை வச்சுருக்கோம்? அவன் நார்மலாக அவன் எப்படி ஆரம்பத்தில் வந்து ஒரு தப்பு பண்ணுறானோ அதே மாதிரி இவனும் வந்து தப்பு பண்ணிவிட்டு மாட்டிக்கிறான். அவனும் அதே மாதிரி போய் செத்து போகிறான். அப்போ இது தொடர்ந்த வண்ணம் தான் இருக்குது. ஹைதராபாத்தில் ஒருத்தனை என்கவுண்டரில் போட்டு தள்ளினாங்க இல்லையா? அந்த என்கவுண்டரில் செத்து போனவன் இவங்கிட்ட சொன்னானா, இந்த மாதிரி தப்பு பண்ணாதடா, தப்பு பண்ணினா இந்த இடத்துல வச்சு சுடுவாங்க, வலிக்கும், உசுறு போயிடும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போனானா? இல்லை நீங்கள் யாராவது சொன்னீங்களா? சொல்லியிருந்தா இவன் அந்த தப்பு பண்ணியிருப்பானா? அப்போது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இல்லையா? ஒருத்தனுக்கு தண்டனை கொடுத்தா கூட திரும்ப இன்னொருத்தன் அதே தப்பு பண்ணுறான். அப்போ அதுக்கு என்ன காரணம்? இதை பற்றி இன்னும் நிறைய விரிவாக பேசலாம், தொடர்ந்து பேசலாம். இதெல்லாம் உணர்ச்சிகரமாக அந்தந்த நேரத்தில் போகிற போக்கில் அவனை வெட்டு குத்துன்னு 10 செகண்டில் பேசி லைக் வாங்கிட்டு போகிற இது கிடையாது. இதெல்லாம் நம்ம மணிக்கணக்கில் பேசணும். பெரிய ஒரு உரையாடலை நிகழ்த்தி இதெல்லாம் பெரிய அளவில் எல்லாரும் பேசி முடிவெடுக்கணும். இதில் நீ அந்த கட்சி நான் இந்த கட்சி அப்படின்னு இந்த கட்சி பேதமெல்லாம் இல்லாமல் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரே மாதிரி இந்த சம்பவத்தை தடுக்கிறதுக்கு என்ன வழி, எதிர் மாதிரியான திட்டங்களை வகுக்கணும் அப்படின்னு மக்களாகி நாமெல்லாம் சேர்ந்து தான் ஒரு முடிவெடுக்கணும். இது வந்து இந்த உரையாடலை நம்ம அதிகப்படுத்தணும், பரவலாக்கணும். எல்லாரும் இதை பற்றி பேசணும். இதை எப்படி தடுக்கிறது, இதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு எல்லாரையும் சிந்திக்க தூண்டணும். எல்லாரும் இதை பற்றி பேசணும். எல்லாரும் பேசத்தான் புது புது சிந்தனைகள் உருவாகும். அந்த சிந்தனைகள் மூலமாக புது புது திட்டங்களை உருவாக்கலாம். புது புது பாதுகாப்பு வழிமுறைகளை கையாண்டு இனி இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் பிள்ளைகளை பாதுகாக்க முடியும்.